வணக்கம் மாணவர்களே. நான் ஆசிரியை திலகவதி செல்வராஜா. அனைவரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்று நாம் 4ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பாடத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்று தொகுதி 23 சமயம், பாடம் 3 சமய சின்னங்கள் எனும் பாடப்பகுதியை காண இருக்கிறோம். இதன் பக்கங்கள் 179, 180 ஆகும். இதன் கற்றுத்தரம் 3.4.14 லகர ழகர லகர வேறுபாடு விளங்க வாக்கியம் அமைப்பு என்பதாகும். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். லகர ழகர லகர வேறுபாடு. முதலில் இருப்பதை நாம் அன்பல் லகரம் என்று அழைக்கிறோம். அன்பல் மருங்கொலியாகும். இந்த ஒலி அன்னத்தையும் பல்லையும் இணைக்கும் இடத்திலிருந்து பிறப்பது ஆகும். சரிங்களா? நுனி நா அன்பல்லில் பொருந்தி விடுபடும் போது ஏற்படும் ஒலியாகும். அடுத்ததாக சிறப்பு ழகரம் வளைனா தொடா ஒலி அல்லது மருங்கு உரசொலி என்று நாம் கூறுகிறோம். நுனி நா இடை அன்னத்திற்கு நேராக மேல் எழுந்து உள்நோக்கி வளைந்து மேல் அன்ன பகுதியை தொடாத நிலையில் ஏற்படும் ஒலியாக இது இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக பொது லகரம் வளைனா தொடு ஒலி அல்லது மருங்கொலி. இது நுனினா மேல் எழுந்து உள்நோக்கி வளைந்து மேல் அன்னத்தை தொட்டு பிரிகையில் உண்டாகும் ஒலியாகும். ஆக இவற்றை வித்தியாசப்படுத்துவதற்கும் வேறுபடுத்துவதற்கும் நாம் இவற்றை அன்பல் லகரம், சிறப்பு ழகரம், பொது லகரம் என்று அழைக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இது தொடர்பான சில படங்களையும் சொற்களையும் நாம் காணலாம். வேல் என்பது அன்பல் லகரமாகும். சரிங்களா? முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலை குறிப்பதாக இது இருக்கிறது. வேள்வி என்பது யாகமாகும். இது பொது லகரம். கோலம் எனும் இந்த அன்பல் லகரத்து கோலமானது தரையில் இடுவதையும், கோலம் என்பது கோள்களின் அந்த வட்டத்தையும் குறிப்பதுமாக இருக்கின்றன. அடுத்து கொலு என்பது பொம்மைகளை வைப்பதையும், கொழுக்கட்டை என்பது பலகாரத்தையும் குறிப்பனவாக இருக்கின்றன. ஒலி என்பது சத்தத்தையும், ஒளி என்பது வெளிச்சத்தையும் குறிப்பதாக இருக்கின்றன. சரிங்களா? அடுத்ததாக இது தொடர்பான வாக்கியங்களை காணலாம். பத்துமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் நீண்ட வேல் ஏந்திய முருகன் சிலை உள்ளது. ஆக இந்த இல் அன்பல் லகரமாகும். இங்கேயே மேலும் இன்னும் சில எழுத்துக்களும் இருக்கின்றன. லை என்பனவும் அன்பல் லகரத்தை குறிப்பனவாக இருக்கின்றன. அண்ணனின் திருமண வைபவத்தில் ஐயர் வேள்வி வார்த்து சடங்குகளை ஆரம்பித்தார். ஆக இந்த இல் பிறகு இந்த லை பொது லகரத்தை சேர்ந்ததாக இருக்கின்றன. வாசலில் கோலம் இடுவது தமிழர்களின் பண்பாடாகும். கோலம் என்பது அன்பல். கோள்கள் உள்ள வட்டத்தை கோலம் என்போம். இது பொது லகரம். நவராத்திரியில் வீட்டில் கொலு வைப்பர். கொலு அன்பல் லகரம். அத்தை சுவையான கொழுக்கட்டை செய்தார். சரிங்களா? சிறப்பு லகரம். கோயில் மணியின் ஒலி கேட்டது. அகல் விளக்கின் ஒளி பிரகாசமாக இருந்தது. அடுத்ததாக உங்களுக்கான பயிற்சி மாணவர்களே, சரியான லகர ழகர லகர சொல்லை எழுதுக. சிறுவன் கடையில் பழம் வாங்கினான். சரிங்களா? ஆக பலம் என்பது ஒருவரின் சக்தியை குறிப்பதாகும். கனத்த மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டது. ஆக இந்த அன்பல் வெள்ளம் என்பது ஒரு வகை சீனியை குறிப்பதாகும். வீரனின் கையில் நீண்ட வாள் இருந்தது. சரிங்களா? இன்னொரு வாள் அன்பல் வாள், குரங்கின் வாள் என்று நாம் கொள்ளலாம். அண்ணன் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். ஆக அன்பல் வேலை என்பது ஒரு வேலை, ஒரு செயலை செய்வதாகவும், வேலை இந்த பொது லகரத்து வேலை என்பது நேரத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது. ஆடுகள் இலைத்தழைகளை தின்றன. சரிங்களா? இந்த இலைத்தழை என்பது சேர்ந்து வரும் சொல்லாகும். தலை என்பது மனிதனின் தலை என்று நாம் கொள்ளலாம். சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் கோலி விளையாடினர். சரிங்களா? கோழி என்பது பறவை இனத்தை சேர்ந்தது. கோழி, கோலி குண்டுகள் விளையாடினர். சரிங்களா? அம்மா தினமும் அதிகாலையில் எழுவது வழக்கம். ஆக இந்த காலை என்பது அன்பல் லகரம். காலை பொழுதை குறிப்பது. காலை என்பது காலை மாட்டினை குறிப்பதாகும். சரிங்களா? அந்த இளைஞன் சிற்பக்கலையில் சிறந்தவன். கலை என்பது அந்த சிற்பக்கலையை குறிப்பதாகவும், கலை என்பது செடியை சுற்றி வளரும் தேவையற்ற பொருட்களையும் குறிப்பதாக இருக்கின்றது. சரிங்களா?
வெள்ளை நிறத்தாள் ஒன்றில் தங்கை படம் வரைந்தாள். ஆக தாள் என்பது தாள் தாளையும், தாள் என்பது நாக்கையும் குறிப்பதாக இங்கிருக்கிறது. ஆழி பேரலை பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தியது. ஆக ஆழி, இந்த சிறப்பு ஆழி என்பது அந்த கடலில் ஏற்பட்ட அந்த பேரலை உயிர் சேதங்களை ஏற்படுத்தியது என்னலாம். ஆழி என்பது ஒரு வகை சிங்கத்தை குறிப்பதாக இருக்கிறது. மிகவும் பயங்கரமான பிடிக்கியை கொண்ட ஒரு சிங்க வகையை, அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக இருந்ததாக குறிப்பிடப்படும் ஒரு மிருகத்தை குறிப்பதாக இந்த ஆழி இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக வாக்கியங்களை நாம் காணலாம். அழகு பறவையின் மூக்கு, கிளியின் அழகு சிறியதாக இருக்கும். அழகு எழில் அந்த பூஞ்சோலை, அழகு நிறைந்தது. ஒளி வெளிச்சம், கூடாரத்தில் உள்ள ஒளி விட்டில் பூச்சிகளை வரவழைத்தது. ஒளி சத்தம், இருளில் கேட்ட ஒளி அனைவரையும் பயமுறுத்தியது. கிளி பயம், மாலன் தன் நிழலைக் கண்டு கிளி கொண்டான். கிளி பறவை, கிளியின் நாக்கில் மிளகாயை தேய்ப்பது பாவமாகும். தாள் நாக்கு, மணி பேசும்போது தன் தாளை கடித்து விட்டான். தாள் என்பது தாழ்பால். சோழன் தன் அறையின் தாள் உடைந்திருப்பதை கண்டான். அடுத்ததாக களி என்பது மகிழ்ச்சி. தில்லையில் நடராஜரின் களி நடனத்தை காணலாம். கழி என்பது நீக்கு. மாமா நீண்டிருந்த தன் மீசையை கழித்தார். மலை என்பது குன்று. பாலன் மலையில் உள்ள முருகனை கண்டு பரவசமானான். மழை என்பது மாரி எனவும் கொள்ளலாம். மழையை தந்ததால் அவளை மாரியம்மன் என்றனர். விழி என்றால் கூப்பிடு. யாரையும் ஏய் என விழிக்காதே என்று அப்பா கூறினார். விழி என்பது கண். பட்டாம்பூச்சியின் அழகை விழி கொட்டாமல் பார்த்தால் பானுமதி. கோல் என்பது தடி. கோல் எடுத்தால் குரங்காடும் என்று தாத்தா கிண்டல் அடித்தார். கோல் என்பது கிரகம். ஈசன் இருக்க நாளும் கோலும் நம்மை ஒன்றும் செய்யாது என ஞானசம்பந்தர் அப்பரிடம் கூறினார். சரிங்களா மாணவர்களே? இவை உதாரண வாக்கியங்கள் மட்டுமே. நீங்கள் இன்னும் சிறப்பான வாக்கியங்களை எழுத முடியும். சரிங்களா? ஆக இவைதான் உங்களுக்கான பயிற்சி. நடவடிக்கை 2, நடவடிக்கை 3 ஆகியவற்றை செய்துவிடுங்கள் மாணவர்களே. தொடர்ந்து முயல்க, வெற்றி கொள்க. நன்றி, வணக்கம்.